புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சித்திரமே நில்லடி. எழுதியவர் முத்துலட்சுமி ராகவன். வாசிப்பவர் எம் வேதநாயகி. பகுதி 4ஆம் பகுதி தொடர்கிறது. இப்போ வாங்க 4ஆம் பகுதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறீங்க. இதற்கு இவள் வாயை திறக்காமலே இருந்திருக்கலாம் என்று அவனுக்கு தோன்றிவிட்டது. சும்மா இருந்தவளுக்கு சாவி கொடுத்து ஆட வைத்த தன்னை நினைத்து நொந்து போனவனாக அவன் கைகடிகாரத்தை பார்த்தான், செல்போனை பார்த்தான். இரண்டை மாறி மாறி பார்த்து வைத்தான். யாருடனாவது போன் பேசுவதைப் போல அவளின் சொற்பொழிவிலிருந்து தப்பித்து கொள்ளலாமா என்ற யோசனை அவனுக்குள் வந்தது. செல்போனை தொட்டான். இப்போ என்ன அலுவலுக்கு அதை தொடுறீங்க? திரும்ப இந்த பெட்டியில் பேட்டை ராப்னு சத்தம் போய் கேட்டுச்சுன்னா என்ன செய்வ? பெட்டியை நொறுக்கிடுவியா? இல்லை தண்டவாளத்தில் தலையை கொடுத்துருவியா? என்ன தண்டவாளத்தில் தலையை கொடுக்க வச்சிடணும்னு நீங்களும் படாத பாடு படுறீங்க போல இருக்காதா? பின்ன இப்படியா பேச ஆரம்பித்தா அதை நிறுத்தணுங்கிற உத்தேசமே இல்லாமல் பேசிக்கிட்டே போவ? அடடா, இந்த பொண்ணுங்கள் மட்டும் பேசாமல் அடந்தை சாதுன்னு நினச்சிடவே கூடாது. முக்கியமாக உங்களுக்கெல்லாம் பெண்கள் பேசினால் பிடிக்காதில்ல. நாங்கள் சாதுவாக வாய் திறக்காமல் இருந்தால் தானே உங்களுக்கு வசதியாக இருக்கும். தூள் பட்டையை கிளம்பிட்டீங்க போங்க. உங்கள் பேட்டை ராப்பை விட இதுதான் பெரிய ராப்பு. ஸோ நான் ராப் மியூசிக்கை கேட்டால் தான் நீ அடங்குவ. சிவானந்தன் அவளை பயமுறுத்துவதைப் போல செல்போனை ஆன் செய்வதைப் போல பாவ்லா செய்ய அவள் அமைதியாக உணர்வுகள் துடைக்கப்பட்ட முகத்துடன் எழுந்தாள். ரயிலை நிறுத்துவதற்கான சங்கிலியில் கை வைத்தாள். ஹேய், என்ன செய்து வைக்கிற? தண்டாவளத்தில் தலையை கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் செல்ஃபோனை அலற வச்சா நான் இந்த செயினை பிடிச்சு இழுத்துருவேன். ட்ரெயின் நின்றுமே நிற்கட்டுமே. எப்படி ஊருக்கு போய் சேர்றது? அது ட்ரெயின் ஓட ஆரம்பித்ததும் நீங்கள் செய்யுங்க. நான் அப்படியே பொடிநடையாக பக்கத்தில் எந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கோ அங்கே போய் சேலத்துக்கு பஸ் ஏறிக்கிறேன். ட்ரெயினில் டிக்கெட் எடுத்திருக்கியே? சாதா டிக்கெட் இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கோச் டிக்கெட். அதை மறந்துட்டீங்களே. சித்திரலேகாவின் கிண்டலில் அவளையே இமைக்காமல் பார்த்தான் சிவானந்தன். அவள் சளைக்காமல் அதே இமைக்கும் பார்வையுடன் அவனை எதிர்கொண்டதில் அவனுக்குள் மெலிதான ஆச்சரியம் சூழ்ந்தது. அமைதியான நதியைப் போல தென்படுபவளின் வெடுக் வெடுக் என்ற அந்த பேச்சில் ஈர்க்கப்பட்டான் சிவானந்தன். அந்த பெண்ணின் எளிமையான தோற்றத்தில் வெளிப்பட்ட பேரழகு அவனை அடித்து போட்டது. யாருக்கும் அஞ்சாத அவளின் குணம் அவனை அசைத்து பார்த்தது. அவன் எதற்கும் எவருக்கும் அசையாதவன். அவனையே அசைத்து பார்த்துவிட்ட சித்திரலேகா அதை உணராதவளாக அவனை பார்த்து புருவங்களை ஏற்றி இறக்கினாள். சிவானந்தனின் விழிகளில் மின்னல் வந்தது. அவளின் அந்த செய்கையில் அவன் மனதில் உல்லாசம் பொங்குவதை அவன் உணர்ந்தான். பயமற்ற அவளின் அந்த செய்கையை அவன் மனம் வெகுவாக விரும்பி ரசித்தது. ஆக, உன்னை பயமுறுத்தணும்னா பேட்டை ராப்பை கத்தவிட்டா போதும் போல இருக்கு. அதுக்கு பயந்து ரயிலை விட்டு இறங்கி பொடிநடையாக நடந்து கூட சேலத்துக்கு போய் சேர்ந்து விட நீ தயாராகிட்ட. அஃப்கோர்ஸ். அவள் தோள்களை குலுக்கி கைகளை விரித்ததில் அவன் இதழில் மந்தகாச புன்னகை வந்தது. சரிவிடு என்றான். எதை? அவள் விளக்கம் கேட்டாள். என் கையை விடச் சொல்லலை, செயினை விடச் சொன்னேன். தேவையில்லாமல் ட்ரெயினை நிறுத்தி இதில் ட்ராவல் பண்ணுறவங்களை சோதிக்க வேணாம். யாருக்கு என்னென்ன அர்ஜென்ட் ஒர்க்கு இருக்குதோ பிழைத்து போகட்டும், விட்டுவிடு. ஏங்கப்பா, இவர் பெரிய தயால குணம் படைச்சவர், இரக்க மனம் கொண்டவர், மனித நேயம்தான் இவர் மூச்சு. மற்றவங்க பிழைச்சி போகட்டும்னு பரிதாபப்படுறார். போவீங்களா? எங்கே போக சொல்கிற? நான் இந்த ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து ஜாயின் பண்ணுறேனாக்கும். நான் மட்டும் வித்தவுட் டிக்கெட்டாவா ஜாயின் பண்ணுறேன்? உங்கள் கண்ணுக்கு முன்னால் தான் டிடிஆர் என் டிக்கெட்டை செக் பண்ணினார். அதை பார்த்த பின்னாடியுமா உங்கள் மனசில் என் மேலே நம்பிக்கை வரலை? இங்கே பார், நான் என் டிக்கெட்டை பற்றி மட்டும்தான் பேசினேன். உன் டிக்கெட்டை பற்றிய பேச்சே எடுக்கலையே. எடுத்துத்தான் பாருங்களேன், என்ன தேவைக்கு? அதான் நீ எப்படிங்கிறதை நேரடியாக பார்த்து உணர்ந்துட்டேனே. திரும்பவும் வாய் கொடுத்து வம்பை கட்டி இழுக்க நான் என்ன முட்டாளா? அதானே, நீங்கள் யாரு? அவள் கேலியாக சொல்லியபடி சங்கிலியை விட்டுவிட்டு அவள் சீட்டுக்குள் வந்தாள். அவன் ஆழ்ந்த குரலில் கேட்டான். நான் யார் சித்திரலேகா? அவனின் குரலில் அவள் எதை உணர்ந்தாளோ அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் பார்வையில் மிக மிக லேசான தடுமாற்றம் அவளுக்குள் எழுந்தது. சட்டென்று பார்வையை விலக்கி கொண்டவள் அவளுடைய சீட்டில் சரிந்து ஜன்னலோரமாக அமர்ந்து புத்தகத்தை புரட்ட ஆரம்பித்து விட்டாள். சேலம்தான் சொந்த ஊரா? அவன் பேச்சு கொடுத்தான். அவள் திரும்பவும் மௌனத்தில் புதைந்து போக முனைவதை தடுக்கும் எத்தனத்துடன் அமர்ந்திருந்தது அவன் பேச்சு. இல்லை, ஒற்றை சொல்லில் நறுக்கு தரித்ததை போல வெளிவந்தது அவள் பேச்சு. அங்கே ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களா? அவன் பேச்சை வளர்த்தான். அதே ஒற்றை சொல், அதே பட்டு கத்தரித்தல். ஆனாலும் சிவானந்தன் அயர்ந்து விடவில்லையே. தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராமல் பேச்சுவார்த்தையை தொடர்ந்தான். வேற என்ன வேலையா சேலத்துக்கு போற?
சித்திரலேகா புத்தகத்தை பட்டென்று மூடி வைத்த வேகத்தில் அவளது கோபத்தின் பரிணாமம் வெளிப்பட்டது. அவளை கோபப்படுத்தி அதில் குளிர்காயும் எத்தனத்தில் வெற்றி கண்டுவிட்ட சிவானந்தன் ஏதுமறியாத சிறுவனை போல முகத்தை வைத்துக்கொண்டு, எனிதிங் ராங்? எதுக்காக இத்தனை கோபம் சித்திரலேகா என்று விசாரிக்க வேறு செய்தான். லுக் மிஸ்டர் சிவானந்தன், உன்னை லுக் விடுறதில் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனால் அதுக்கு எதுக்காக இந்த மிஸ்டரை வேற ஊடை சேர்க்குறப்பவே கர்றைய புர்றேன்னு இருக்குது. அழகா அம்சமாக சிவான்னு கூப்பிட்டா என்ன? அப்படியெல்லாம் உங்கள் இஷ்டப்படி உங்களை அழைக்க முடியாது மிஸ்டர் சிவானந்தன். லுக் விட சொல்லி நான் உங்களை கேட்டேனா? பின்ன கேட்கலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே லுக் மிஸ்டர் சிவானந்தன் சொன்னது யாரு? இங்கே நீயும் நானும் மட்டுமே இருக்கிற தைரியத்தில் சாட்சிக்கு ஆள் இல்லைன்னு சொன்னதை இல்லைன்னு முழுங்குறியா? கடவுளே, அவரை வேணும்னா சாட்சிக்கு கூப்பிட்டுக்கலாமா? இங்கே பாருங்க, இதைத்தானே இங்கிலீஷில் சொன்னேன், இல்லைன்னு வேற தூக்கி அடிக்கிறியே. இதுக்கு இப்போ என்ன சொல்ல போகிற? சோ, முடியலை. சித்திரலேகா தலையில் அடித்து கொண்டாள். வலிக்கப் போகுது. சிவானந்தன் அக்கறைப்பட்டான். உங்கள் தலை வெடித்தாள் சித்திரலேகா. என் தலை இல்லைம்மா, உன் தலைதான். நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன? எங்கேயோ போக போறியா? என்ன இது, இப்போத்தானே சேலத்துக்கு போக போகிறதா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? சேலத்துக்குத்தான் போகிறேன். அதை சொன்னால் உடனே அங்கே யார் இருக்காங்க, எவர் இருக்காங்க, எதுக்கு போகிறேங்கிற என்கொயரியை ஆரம்பிச்சிருவீங்களா? ஆரம்பித்தா என்ன? அதை பற்றின விவரம் உங்களுக்கு எதுக்குங்கிறேன். ஆமாம், இது பெரிய இராணுவ ரகசியம் பாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு எதிரி நாட்டுக்கு உளவு சொல்ல போகிறேன். ஆளப்பாரு, என்னவோ ரயில் சிநேகிதியாச்சே, எங்கே போகிற, என்ன விவரம்னு கேட்கலாம்னு பார்த்தா நீ இந்த அளவுக்கு சீன் காட்டுற. ஓ, எல்லாருக்குமே அவங்க சம்மந்தப்பட்ட விவரம் இராணுவ ரகசியம்தான். அதை எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை. ஆக நீ எங்கே போகிற, எதுக்காக போகிறேங்கிறத சொல்ல மாட்டேன் வச்சுக்க. நீ எங்கே போனால் எனக்கு என்ன வந்தது? ஆனால் ஒன்று, இந்த உலகம் உருண்டையானது. நீ எங்கே சுற்றினாலும் என்னை நீ மீட் பண்ணித்தான் ஆகணும். அதை அப்போ பார்த்துக்கலாம். கராராக பேசியவளின் அழகை பார்த்தபோது, ஏன் இப்போது நாம் பார்த்துக்கிட்டா என்ன கெட்டு போச்சு என்று சிவானந்தனுக்கு கேட்க தோன்றியது. அதை அவன் கேட்டு விடுவான் என்று தோன்றியதால் என்னவோ சித்திரலேகா அவன் பக்கம் முகம் திருப்பாமல் ஒரு பக்கமாக திரும்பி உட்கார்ந்து கொண்டாள். கழுத்து வலிக்காதா என்று தோன்றிய போது அதை அவன் அவளிடம் கேட்டு வைக்கவில்லை. கேட்டால் தான் என்ன பதில் வருமென்று அவனுக்கு தெரியுமே. என் கழுத்து வலித்தால் எனக்குத்தான் வலிக்கும் என்று சொல்லப் போகிறாள். அதை அவள் வாயால் கேட்பதில் அவனுக்கு அவ்வளவாக உடன்பாடில்லை. ரயில் கூ குக்கூ என்று குயிலின் சப்தத்தோடு தடக் தடக் என்று நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தது. ரயில் பயணங்களை மிக அரிதாகத்தான் அவன் மேற்கொள்வான். மற்ற நேரங்களில் காரும் விமானமும் தான் அவனுக்கு சரிபட்டு வரும். அன்று என்னவோ அவனுக்கு ரயிலில் பயணம் செய்தால் என்ன என்று தோன்றிவிட்டது. ஒரு மாற்றத்துக்காக ரயில் பிரயாணத்தை மேற்கொண்டவனுக்கு சித்திரலேகாவுடனான அறிமுகம் ஆச்சரியங்களை அள்ளி தந்து கொண்டிருந்தது. அவன் இப்படிப்பட்ட ஒரு சக பிரயாணியை எதிர்பார்த்திருக்கவில்லை. எதிர்பாராத நிகழ்வுகள் நடப்பதுதான் வாழ்வென்றாலும் இதுபோன்ற நிகழ்வில் அவன் மனம் உற்சாகம் பீரிட்டதென்னவோ உண்மைதான். அறை கதவு தட்டப்பட்டது. நிமிர்ந்து பார்த்த சித்திரலேகா, கதவை எதுக்காக பூட்டணும் என்று ஆட்சேபித்தான். கடுப்படிக்கக்கூடாது. நீ இங்கே இருக்கிற, நான் இங்கே இருக்கிறேன். இடையில் இருக்கிற இடைவெளியை நான் கடந்தா ஏன்னு கேளு. அதை விட்டு உன் கூட என்ஜாய் பண்ணலாம்ங்கிற நினைப்பில் கதவடைக்கிறேங்கிறத மாதிரி பேசக்கூடாது. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? உள்ளே இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. நான் பாட்டுக்கு கதவை திறந்து போட்டுட்டு தூங்கினேன்னு வை, கும்பகர்ணன் தோத்து போகிறதை போல தூக்கம் போட்டுருவேன். உள்ளே எவனாவது ரயில் திருடன் வந்து என் பெட்டியை அபேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டா கூட எனக்கு தெரியாது. இங்கே என்னடானா பெட்டியோட நீயும் இருக்க. சிவானந்தனின் கண்கள் அவளின் உச்சந்தலை முதல் பாதம் வரை உலர்ந்து இறங்கியதில் அவள் சீறினாள். வாட் யூ மீன்? ஏன் நான் எதை மீன் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா? பெட்டியே மட்டுமில்லை, நான் தூங்கிட்டா உன்னையும் காவல் காக்க முடியாது. நீ வேற ஆள் பார்க்கறதுக்கு அழகா அம்சமாக இன்னைக்குத்தான் பூத்த புது ரோஜாவை போல இருந்து வைக்கிற. அவனின் வர்ணனைக்கு இவனுக்கு இந்த திருடனே மேல் என்று அவளுக்கு தோன்றிவிட்டது. அவன் விழிகளில் தெரிந்த சுவாரஸ்யத்தில் அவள் முகம் திருப்பி கொண்டாள். அவள் மனம் படப்படத்தது. என்ன இப்படி பார்த்து வைக்கிறான் என்று அவள் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த போது அரைக்கதவு மீண்டும் தட்டப்பட்டது. சித்திரலேகா எழுந்து கதவை திறக்கப் போனாள். பொறு என்று அதட்டினான் சிவானந்தன். வெளியே நிற்கிறது யாரோ எவரோ. நீ கதவை திறக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நீ அதைத்தானே அப்போ பிடிச்சு செய்துகிட்டு இருக்க. சித்திரலேகா முகம் சுளித்தாள். என்ன? சிவானந்தன் கேள்வியாக கேட்டான். நான் திறந்தா என்ன வம்பு வரப்போகுது? வெளியே நிற்கிறவன் உனக்கு சொந்தக்காரனா? ஏன் உங்களுக்கு சொந்தக்காரங்களா இருக்கக்கூடாதா? நீங்கள் வர சொல்லி அவங்க வந்திருக்கக்கூடாதா? சித்திரலேகா இடக்காக கேட்டாள். சிவானந்தனின் முகம் மாறியது. அவளின் கேள்வி அவனுக்கு புரிந்ததில் தேவைதான் எனக்கு என்ற பார்வையை பார்த்து வைத்தான். எதுக்கு வர சொல்ல போறேன்? உன்னை மடக்கிறதுக்கா என்று அவன் கேட்டுவிட, யாருக்கு தெரியும் என்று அவளும் சொல்லிவிட்டாள்.
உன்னை மடக்க எனக்கு ஒரு கையே போதும். என் 2 கைகளுக்கு கூட வேலை வைக்காத ஆள் நீ. உனக்காக நான் வேலை மனக்கட்டு அழியாள்களை வர சொல்லணுமா? நேரம். இப்போது அவன் தலையில் அடித்து கொண்டு கதவை திறந்தான். கதவுக்கு வெளியே ரயில்வே சிப்பந்தி நின்றிருந்தான். சிவானந்தனிடம் இரவு உனக்கான ஆர்டரை கேட்டான். சிவானந்தன் அவனுக்கு தேவையானதை சொல்லிவிட்டு சித்திரலேகாவை பார்த்தான். அவன் பார்வையின் பொருள் புரிந்தவள், எனக்கு டிஃபன் பொட்டலம் இருக்கு என்றாள். ரயில்வே சிப்பந்தி போனதும் அவன் திரும்பி வருவதற்காக கதவை தாளிடாமல் வைத்துவிட்டு சீட்டில் உட்கார்ந்தான் சிவானந்தன். சிவானந்தன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவன் ஆர்டர் பண்ணியிருந்த புரோட்டாவை சித்திரலேகாவுடன் பங்கு போட அவன் முனைந்தபோது நோ தேங்க்ஸ் என்ற ஒற்றை வரியில் அவள் மறுத்துவிட்டாள். இதில் மயக்க மருந்தெல்லாம் கலக்கலை. அவன் அறிவுறுத்தினான். அது உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் தானே ஒரே கையால் 100 பேரை அடித்து விரட்டுற ஆசாமியாச்சே. உங்கள் பலத்துக்கு முன்னாலே நான் எம்மாத்திரம்? அந்த பயமெல்லாம் எனக்கு இல்லை. அவள் தோள்களை குலுக்கினாள். பயம் இல்லைன்னா சாப்பாட்டை ஷேர் பண்ணிக்க வேண்டியது தானே. அது எனக்கு என்ன தேவைக்கு? எப்படி நான் ட்ராவல் பண்ண சொந்தமாக ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி கோச்சுக்கு டிக்கெட் எடுத்திருந்தேனோ அதே போல் நான் சாப்பிட்றதுக்கும் சொந்தமாக சமைச்சு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் வயிற்றை மட்டும் பார்த்துக்கங்க, போதும். என் வயிற்றை நான் பார்த்துக்குவேன் சொல்லி காற்றா. அவன் அவளை தீர்க்கமாக பார்த்தான். அவன் பார்வையை சட்டை செய்யாமல் எனக்கு என்ன போச்சு என்று அவள் கொண்டு வந்திருந்த பொட்டலத்தை பிரிக்க ஆரம்பித்தாள். எலுமிச்சை பல சாதத்தின் மனம் அந்த இடத்தில் பரவியது. காற்று போக வழியில்லாத கண்ணாடி ஜன்னல்களை கொண்ட அந்த ஏசி கோச்சில் சூழ்ந்த அந்த உணவின் நறுமணத்தில் சிவானந்தனுக்கு உமிழ்நீர் ஊறியது. என்னதான் இருந்தாலும் வீட்டு சாப்பாடு தான் சிலாகித்து கொண்டான் அவன். இவ புரோட்டாவை வாங்கியிருந்தால் லெமன் சாதத்தை ஒரு பிடி பிடித்திருக்கலாம். எங்கே இவதான் பங்குக்கு வந்துடுவேன்னு முன்ஜாக்கிரதையாக முடியாதுன்னு சொல்லிட்டாளே. அவன் பல்லை கடித்தபடி அவளையும் எலுமிச்சை சாதத்தையும் முறைத்து பார்த்தபடி புரோட்டாவை காலி செய்தான். குளிர்பான பாட்டிலை திறந்தபோது மனது கேட்காமல் கூல்ட்ரிங்க் குடிக்கிறியா என்று கேட்டு வைத்தான். நான் கேட்டேனா என்ற தினிசில் அவள் முறைத்ததை விட்டு தூங்குவதற்கு ஆயத்தமானாள். இவகிட்ட கேட்டேனே. தன்னைத்தானே திட்டிய வண்ணம் குளிர்பானத்தை குடித்து முடித்தவன் படிக்கலை என்று வினவி வைத்தான். படிப்பேன். அவள் எதிர் சீட்டில் தலையணையை சரி செய்து படுத்து போர்த்தி கொண்டாள். அவள் தலைப்பகுதியில் இருந்த விளக்கை போட்டு கொண்டாள். ஒரு பக்கமாக திரும்பி படுத்து புத்தகத்தில் ஆழ்ந்து போனாள். புத்தக புழு. மனதுக்குள் அவளுக்கு பட்டப்பெயரை வைத்தவன் பாத்ரூம் பக்கமாக போய் கைலிக்கு மாறி வந்தான். கைலியும் தளர்வான டிஷர்ட்டுமாக உள்ளே வந்தவனை நிமிர்ந்து பார்த்தவளின் பார்வை ஒரு நொடி அவன் மேல் தேங்கி நின்றது. அந்த நொடியில் அவள் விழிகளில் ஏற்பட்ட சிறு சலனத்தை ஊன்றி கவனித்தான் சிவானந்தன். அந்த சலனம் அவனுக்கு ஓப்பானதாக இருந்தது. இவ ஒன்றும் துறவி இல்லை, வேஷம் போடுறா. அவளையே பார்த்த வண்ணம் அரைக்கதவை தாளிட்டான். விளக்கை அணைத்தான். அவளது தலைப்பகுதியில் இருந்த விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருக்க அவன் பக்கம் மெலிதான வெளிச்சம் மட்டுமே இருந்தது. பயமா இல்லை? வினவினான். எதுக்கு? புத்தகத்திலிருந்து பார்வையை அவள் விளக்கவில்லை. இல்லை, ஓடுற ட்ரெயினில் ஏசி கோச், உள்ளே நீயும் நானும் மட்டும்தான், நைட் டைம், பூட்டின கதவு, இதையெல்லாம் நினைச்சா உனக்கு பயம் வரலையா? அவளை ஒற்றை சொல்லில் முடித்து கொண்டவள், தூங்கினா கும்பகர்ணனை துணைக்கு கூப்பிடுவீங்கன்னு சொன்னீங்க, என்னாச்சு? அவரை துணைக்கு கூப்பிட்டுக்கிற உத்தேசம் இல்லையா என்று கேள்வி கேட்டாள். அது தூங்கினாத்தான். தூக்கம் வராதப்ப என்ன பண்ணுறது? எதையாச்சும் பண்ணுங்க. நான் படிக்கிறதுக்கு மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ தான் கொஞ்சமாவது டிஸ்டர்ப் இல்லாமல் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதை கெடுக்காமல் தூங்குற வழியை பாருங்க. என்னத்தை பார்க்க? அவன் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு என்னவோ அவளுக்கு படிப்பதில் ஆர்வம் இருப்பதை விட அவனுடன் தனித்திருக்கும் அந்த நேரத்தில் அவள் தூங்கிவிடாமல் இருக்க வேண்டும் என்பதில்தான் கவனம் இருப்பதை போல தோன்றி வைத்தது. அதில் தவறேதும் இருப்பதாக அவனுக்கு தோன்றவில்லை. அதை பற்றிய ஒரு விதமான மதிப்பு கூட அவள் மீது அவனுக்கு ஏற்பட்டது. ஹெட்செட்டை செல்போனுடன் இணைத்து பாட்டை ஒலிக்க விட்டவன் அதை கேட்டபடியே தூங்கி போனான். யாரோ அவனை தொட்டு அழைக்கும் உணர்வில் கண்விழித்தவன் அருகில் அவளை கண்டதும் மயக்கத்துடன் சிரித்து வைத்தான். அவளோ பல்லை கடித்தபடி, சேலம் வரப்போகுது மிஸ்டர் சிவானந்தன், நான் இறங்கணும். நீங்கள் கதவை லாக் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக தான் உங்களை எழுப்பினேன் என்று சொன்னாள். சேலம் வரப்போகுதா? அவன் வாரி சுருட்டி எழுந்து கொண்டான். அதுக்கு நீங்கள் ஏன் பறக்குறீங்க? விசித்திரமாக பார்த்தபடி அவள் பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு வெளியேற முனையே அதற்குள் அவள் முன்னாடியே கையிலிருந்தும் டிஷர்ட்டிலிருந்தும் பேண்ட் ஷர்ட்டுக்கு அவன் மாறி வைத்ததில் அவள் முகம் கடுத்தாள். இந்த கருமத்தையெல்லாம் நான் போன பின்னால் செய்ய வேண்டியது தானே, எரிந்து விழுந்தாலும் உன் முன்னாலே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு எனக்கு வேண்டுதல், அதான் போவியா? சேலத்தில் நீ மட்டும்தான் இறங்கணுமா? நானும் தான் இறங்கணும். அவன் அலட்சியமாக உதட்டை சுழித்துவிட்டு அவன் பெட்டிகளை கைப்பற்றி கொண்டு அவளுக்கு முன்னால் வெளியேறிவிட்டான். எழுப்பிவிட்ட என்னை சொல்லணும், கும்பகர்ணனுக்கு கம்பெனி கொடுக்கட்டும்னு விட்டிருக்கணும். விட்டேன் இல்லை, அதான் எனக்கு முந்தி நடையை கட்டுறீங்க. அவள் முறைத்தாள். நடையை கட்டினாலும் ட்ரெயின் நின்ன பின்னாடி தானே இறங்க முடியும். ஜேம்ஸ் பாண்ட் சார் ஓடுற ட்ரெயினில் இருந்து குதிச்சாலும் குதிச்சு வைப்பீங்க, யார் கண்டது? அப்படிங்கிற என்னை பார்த்தா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியா இருக்கு. வாட் எ கிரேட் காம்ப்ளிமெண்ட். ஒரு பெப்பர் மிண்டும் இல்லை.
ட்ரெயின் நின்னாச்சு, வழி விடுங்க, நான் இறங்கணும். உனக்கு வழியை விட்டுட்டு என்னை ட்ரெயினோட போக சொல்றியா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. நான் உனக்கு முன்னாடியே இந்த ட்ரெயினில் ஏறினவன். உனக்கு முன்னாடி தான் ட்ரெயினை விட்டும் இறங்குவேன். அவன் சொன்னதை போலதான் செய்தான். அவளுக்கு முன்பே பிளாட்பாரத்தில் குதித்து இறங்கியவன் அவள் இறங்க கை கொடுத்தான். அவள் அதை புறக்கணித்து விட்டு தானாக தரையில் இறங்கி நின்றாள். அட்டேங்கப்பா, கையை பிடிக்க மாட்டாளாக்கும். இந்த விரதமெல்லாம் ட்ரெயினில் ஏறுகிறப்ப எங்கே போனது? அது மட்டும் என் கையை பிடிச்ச விடாமல் கேள்வி கேட்டபடி அவளுடன் அவன் நடந்ததில் அவள் சங்கடப்பட்டாள். See you மிஸ்டர் சிவானந்தன், பை. விடைபெறும் பாவனையில் அவள் சொன்ன பின்பும் அவன் அசைந்து கொடுக்காமல் போனதில் அவளுக்குள் மெலிதான கோபம் ஏற்பட்டது. என்ன இது? சலிப்பாக உணர்ந்தாள். அன்றைய இரவு ரயில் பயணத்தை அவளால் அவ்வளவு எளிதாக மறக்க முடியாதுதான். என்றாலும் அதை வளர்த்து கொள்வதால் யாதொரு பயனும் அவளுக்கு ஏற்பட போவதில்லையே. அவள் போகும் திசையே வேறு. இது போன்ற ரயில் சிநேகிதங்கள் எந்தவிதமான அடிப்படையும் இல்லாத சீட்டு மாளிகையை போன்றது என்பதை அவள் மிக நன்றாகவே அறிவாள். சொந்தமில்லாத அந்த சொந்தத்தில் அவள் மனம் விழுந்து விட முடியாதே. அத்துடன் அவள் அவ்வாறு விழுந்து விடுகிறவளும் அல்லவே. எவருமில்லாத அத்துவான காட்டில் இருப்பதை போன்ற தனிமை அவளை சூழ்ந்திருக்கிறது. கடந்து போன காலம் அவளுக்கு நெகிழ்வினால் ஏற்படும் ஆபத்துகளின் விபரீத விளைவுகளை பற்றி பிட்டு பிட்டு வைத்திருக்கிறது. சுழல் போன்ற மாய வலையில் சிக்கிக்கொள்ள அவள் தயாராக இல்லை. எந்தவிதமான சலனங்களுக்கும் ஆட்படாமல் வாழும் வாழ்க்கையை காலம் அவளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. சிவானந்தன் நல்லவனாக இருக்கலாம், நேர்மையாளனாக இருக்கலாம், யாரிடமும் மயங்காத அவள் மனதில் சலனத்தை உண்டு பண்ணியவனாக இருக்கலாம். அவன் பேச்சினாலும் கண்ணியம் கலந்த இடைவெளி கொடுத்து அவனது தன்மையினாலும் அவளை கவர்ந்தவனாக இருக்கலாம். அவளது இளம் மனதை அசைத்து பார்த்த ஆண்மை நிறைந்த கம்பீர தோற்றம் கொண்டவனாக இருக்கலாம். அவளது மௌனத்தை உடைக்கும் வல்லமை பெற்றவனாக இருக்கலாம். இதனாலெல்லாம் அவளால் அவனை சுற்றி போட்டு கொண்டிருக்கும் வேலியை உடைத்தெறிந்து விட முடியாது. அவளது விடைபெறுதலை கண்டு கொள்ளாமல் அவளுடன் பேசியபடியே அவன் வந்து கொண்டிருக்க அவள் நின்றுவிட்டாள். ஏன்? வாசல் அங்கே இருக்கு. அவன் கை காட்டினான். எனக்கு வேற வேலை இருக்கு மிஸ்டர் சிவானந்தன். ஸோ நாம பை சொல்லிக்கலாம். என்ன வேலை? பர்சனல். சிவானந்தன் முகம் சுளித்தான். விடியாத அந்த பின்னிரவு பொழுதின் ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி அவன் பார்வை அலைந்தது. ரயிலில் இருந்து இறங்கியவர்கள் எல்லோரும் போய்விட்டதால் ஆள் அரவமின்றி வெறிச்சோடி கிடந்த அந்த ரயில் நிலையத்தில் அவளை தனியாக விட்டு செல்ல அவனுக்கு மனமில்லை. உன் பெர்சனலில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சித்திரலேகா. ஆனால் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் உன்னை தனியாக விட்டு செல்ல என்னால் முடியாது. அது உனக்கு சேஃப் இல்லை. பேசாமல் என் கூட வா. என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் மிஸ்டர் சிவானந்தன். தேவையில்லாத கவலையை உங்கள் தலையில் ஏற்றிக்காதீங்க. எனக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறதை நான் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. ஷூர், அதைத்தான் நானும் சொல்கிறேன். எனக்கு உங்களோட பாதுகாவல் வேணுமா வேணாம்ங்கிறதை நான் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. வழக்கடிக்காதே சித்திரலேகா, அவளை சொல்லிவிட்டு அவன்தான் அவளுடன் வழக்கடித்து கொண்டு நின்றான். அவளை அங்கே தனியாக விட்டுவிட்டு போக அவனுக்கு மனமில்லை. அவளுடைய முகவரியை தெரிந்து கொண்டு அங்கே அவளை விட்டுவிட்டு போனால் தான் அவனால் நிம்மதியாக இருக்க முடியும் என்று அவனுக்கு தோன்றிவிட்டது. அது புரியாமல் அவள் முரண்டு பிடித்ததில் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. யார் சார் நீங்க? அதே கோபத்துடன் அவள் அவனை எதிர்த்தாள். என்னையா யாருன்னு கேட்கிறேன்? உங்களைத்தான் கேட்கிறேன். உடனே சிவானந்தன் உங்க பேரை சொல்லிடாதீங்க. அது உண்மையிலேயே உங்க பேர் தான் எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? வேற ஒருத்தரோட டிக்கெட்டில் கூட நீங்க டிராவல் பண்ணியிருக்கலாம் இல்ல? இப்ப என்னதான் சொல்ல வர்ற? இது ரயில் சிநேகம் சார், முதலும் முடிவும் இல்லாதது. நிறைய பேர் இதை சொல்லிட்டாங்க. நானே இதை நிறைய முறை சொல்லியிருக்கேன் தான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு அர்த்தமும் இல்லை சார். சேர்ந்து டிராவல் பண்ணவங்க ரயிலை விட்டு இறங்கினா அவங்க வழியை பார்த்துக்கிட்டு போயிடணும். அதுதான் மரியாதை. அதை விட்டுட்டு இல்லாத சொந்தம் இருக்கிறதை போல கற்பனை பண்ணிக்க கூடாது. அவளின் கடினமான வார்த்தைகளில் அவன் முகம் கருத்தான். கடினமான வார்த்தைகளை உதிர்க்கிறோம் என்பதை தெரிந்தே அவள் அவற்றை உதிர்த்தாள். அவள் வார்த்தைகளின் கடினம் அவன் முகத்தில் இடம் மாறி படர்ந்தது. அவன் முகம் இறுக அவளை விட்டு விலகி நடந்தான். அவனது வேக நடை வெளிப்படுத்தி அவனது கோபத்தில் அவள் மனம் வலித்து கொண்டது. கண்களில் கலங்கிய நீரை இமை சிமிட்டி அவள் அணைகட்டி நிறுத்தினாள். இதுக்கெல்லாம் கலங்காதே சித்ரா, உன் மனசு இரும்பை போல இருந்தாகணும். அவள் மனது அறிவுறுத்தியதில் அவள் ஒரு பெருமூச்சுடன் பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு மெதுவான நடையுடன் ரயில்வே ஸ்டேஷனின் பிளாட்பாரத்தில் நடந்தாள். இரும்பு கம்பிகளை கொண்ட பாலத்தில் அவள் தனியாக நடந்தபோது ஒரு இருட்டு மூலையில் 2 ரவுடிகள் அவளை வழிமறித்தார்கள். அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட மதுவாசனையில் சித்திரலேகா பயந்து பின்வாங்கினாள். அவளின் பின்புறமாக ஒருவன் வந்து சேர்ந்ததில் இருவர் மூவராயினர். சித்திரலேகா அவர்களின் வியூகத்தில் மாட்டிக்கொண்டாள். சித்திரலேகாவின் கை
ஹேண்ட்பேக்கில் இருந்த மிளகாய் பொடி பொட்டலத்தையும் மடக்கு கத்தியையும் கைப்பற்றியது. அவள் பொட்டலத்தை பிரித்து வீசி எறிவதற்குள் அவர்கள் மூவரும் ஒருவர் பின் ஒருவராக பொத்தென்று ஒருவர் மேல் ஒருவராக குவிந்து சரிந்தார்கள். மிளகாய் பொடிக்கு வேலை இல்லை போல என்று தோன்றினாலும் அப்பேற்பட்ட குடிகார ரவுடிகளையே அடித்து துவைத்து குவித்து போட்டிருக்கிறவன் அவர்களை விட பெரிய ரவுடியாகத்தானே இருக்க வேண்டும் என்ற நினைவில் மிளகாய்பொடி பொட்டலத்தை ஹேண்ட்பேக்கில் வைக்காமல் இறுக்கி பிடித்து கொண்டு நின்றாள் சித்திரலேகா. காப்பாற்ற வந்த கொடுமைக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் பண்ணலாமான்னு நினைச்சிருக்கியா? இருளின் மறைவிலிருந்து சிவானந்தன் வெளிப்பட்டான். இவனா? துள்ளின மனதுக்கு கடிவாளம் விட்டபடி மௌனமாக மிளகாய் பொடி பொட்டலத்தை உள்ளே வைத்தாள் சித்திரலேகா. சொன்னா கேட்கணும், அதை விட்டுட்டு என்னவோ வில்லன் ரேஞ்சுக்கு கற்பனை பண்ணிக்கிட்டு விரட்டி விட்டா இந்த கதிதான். நிஜமான வில்லன் கிட்ட அகப்பட்டுக்கிட்டு மிளகாய் பொடியை தேடிக்கிட்டு இருக்கணும். அதை உள்ளே வச்சுட்டு வா, முதல்ல இங்கிருந்து வெளியே போயிடலாம். இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நிற்கக்கூடாது. அவன் அவள் கையில் இருந்த பெட்டியை பறித்து கொண்டு வேக வேகமாக வெளியில் நடந்தான். அவள் ஓட்டமும் நடையுமாக அவனை பின்தொடர்ந்தாள். சந்தடி மிகுந்த சாலைக்கு வந்த பின்னால் தான் அவன் நின்றான். இப்ப சொல்லு, சேலத்தில் எந்த இடத்துக்கு நீ போகணும்? எங்கேயும் போக வேணாம். புரியலை. எனக்கு சேலத்தில் வேலை இல்லை. நான் ஏற்காட்டுக்கு பஸ் பிடித்தாகணும். நீ ஏற்காட்டுக்கா போகணும்? அவன் வியப்புடன் கேட்டான். எதனால் அந்த வியப்பு அவனுக்கு ஏற்பட்டது என்று அறியும் ஆர்வம் இல்லாதவளாக அவள் ஆமாம் என்ற பாவனையில் தலையை அசைத்தாள். நானும் அங்கேதான் போகணும். வா, எனக்காக கார் காத்துக்கிட்டு இருக்கு. நாம சேர்ந்தே போகலாம். நோ தேங்க்ஸ், நான் பஸ்லேயே போய்க்குவேன். அவள் பிடிவாதமாக மறுத்தபடி அங்கிருந்து நகர முனைந்தாள். சிவானந்தன் அவள் கரம் பற்றி தடுத்து நிறுத்தினான். நீ எதை கண்டு பயப்படுற சித்திரலேகா? இதனாலே நான் உன்னிடம் அதிகப்படியாக உரிமை எடுத்துக்குவேன்னு பயப்படுறியா? இல்லை. அவள் துக்கத்துடன் மனதுக்குள் நினைத்து கொண்டாள். நான் உன்னிடம் உரிமை எடுத்துக்குவேன்னு பயப்படுறேன். மௌனமாக அவன் கையிலிருந்து பெட்டியை வாங்க அவள் முனைந்தாள். பெட்டியை இறுக்கி பற்றியிருந்த அவனது இரும்பு பிடியின் வலுவிலிருந்து அவளால் பெட்டியை விடுவிக்க முடியவில்லை. சொன்னா கேட்கணும். உன்னோட நான் ஈவினிங்கில் இருந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூட்டின ஏசி கோச்சில் தான் நீயும் நானும் இருந்தோம். அப்போது உன்மீது உனக்கு இருந்த நம்பிக்கை இப்போ இல்லாமல் போயிருச்சா? சேச்சே. அவளால் அவன் கேள்வியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனை போய் அவள் தவறாக நினைப்பாளா? அவளின் அந்த ஒற்றை சொல்லின் உச்சரிப்பில் அவன் முகம் மலர்ந்து விட்டது. அப்புறம் என்ன? கார் இருக்கு, டிரைவர் இருக்கான். என் ஒருவனுக்காக ஓடும் காரில் நீயும் உட்கார்ந்துக்கிட்டு வரப்போகிற. இதில் எனக்கு என்ன சிரமம் இருக்கு சொல்லு? மிருதுவாக பேசினாள். இருந்தாலும் அப்போதும் அவளுக்கு அதை ஒப்புக்கொள்ள மனமில்லை. தயங்கினாள். கமான் சித்திரலேகா, நான் ஒன்றும் உன்னை தூக்கி சுமந்துக்கிட்டு போக போகிறதில்லை. கார் தான் சுமந்துக்கிட்டு போக போகுது. இதில் எதுக்காக நீ இந்த அளவுக்கு தயங்கணும்? ஏற்காடு போனதும் நீ யாரோ நான் யாரோ. நீ உன் வழியில் போ, நான் என் வழியில் போகிறேன். தட்ஸ் ஆல். இலகுவாக அவன் சொன்னான். அதைத்தான் அவர்கள் செய்தாக வேண்டும் என்றாலும் அதை அவன் சொல்லியதில் அவள் மனதில் பாரம் வந்தது. இதுக்குத்தான் நான் மாட்டேன்னு சொன்னேன். அவன் யாரோ அவள் யாரோ என்ற விவரம் அவளுக்கு தெரிந்தது ஒன்றுதானே. பிரிவு என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று என்பதையும் அவள் அறிவாளே. இருந்தும் ஏன் அவள் மனதில் இந்த துயரம் எழுகின்றது? எதிர்காலமில்லாத அந்த உணர்வுகளை விரட்டி அடித்தாள் சித்திரலேகா. அவள் எதற்காக வந்திருக்கிறாள் என்பதை நினைவு கூர்ந்தாள். யாருக்கு என்ன விதித்திருக்கிறது என்பதை யார் அறிவார்? அவளுக்கு என்ன விதித்திருக்கிறது என்பதை மட்டும் ஏன் அவள் அறிந்தாள்? இன்னாருக்கு இதுதான் என்று இறைவன் எழுதி வைத்த பின்பு அவள் மனதில் இதுபோன்ற தளிர் உணர்வுகள் துளிர்த்தெழுவது நியாயமாகுமா? சித்திரலேகாவின் மனதில் இருந்த இதம் மறைந்தது. தேங்க்யூ மிஸ்டர் சிவானந்தம். நீங்கள் யாரோ நான் யாரோங்கிறதை உங்கள் மனதில் பதிய வைத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஏற்காட்டுக்கு நாம் போகிறப்ப விடிந்திருக்கோம். ஷியூர். அதுக்காக பின்னாலே நான் என் வழியிலே போகிறதிலே உங்களுக்கு ஆட்சேபனை ஏதும் இல்லையே. இதென்ன சித்திரலேகா இப்படி கேட்டு வைக்கிறீங்க? இருட்டில் ஒரு பெண் தனியாக போகக்கூடாதுங்கிறது தானே உங்கள் வாதம். வெளிச்சத்திலே ஒரு பெண் தனியாக போகலாம் இல்லை? எஸ், அப்கோர்ஸ். அதைத்தானே நானும் சொன்னேன். பிழைத்தேன். சித்திரலேகா காரின் பின்சீட்டில் ஏறி உட்கார்ந்தாள். பெட்டிகளை டிக்கியில் வைத்துவிட்டு காரின் முன்சீட்டில் ஏறி அமர்ந்தவனிடம் எங்கே என் பெட்டி என்று கேட்டு டிரைவரின் முன்னால் அவன் மானத்தை வாங்கினாள். டிரைவர் சிவானந்தனை சந்தேகமாக பார்த்து வைக்க தேவைதான் எனக்கு என்று அழுத்து கொண்டான் சிவானந்தம். உன் பெட்டியை ஸ்வாகா பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது? எல்லாம் டிக்கியில் பத்திரமா இருக்கு. இங்கே சீட்டில் இடம் இருக்கே. இடம் இருந்தால் படுத்து தூங்கு. ஆள் உட்கார்ந்தாதான் சீட்டு இருக்கு. பெட்டியை வைத்துக்க இல்லை. என் பெட்டி ஒன்றும் அத்தனை கணம் இல்லை. பேசாமல் உன்னை ரவுடிக்கிட்டேயே மிளகாய் பொடியை வீசி மசாலா பண்ணிக்கிட்டு இருன்னு விட்டுட்டு வந்திருக்கணும். சினிமா ஹீரோவை போல் சண்டையெல்லாம் போட்டேன் இல்லை, அதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். சண்டை போட்டிங்கிறது உண்மைதான். ஆனால் சினிமா ஹீரோ ரேஞ்சுக்கெல்லாம்ங்கிறது ரொம்பவும் ஓவர் தான்.
அவனுக்கு குடிக்கார பசங்க, நீங்கள் தொட்டதும் பொத்து பொத்துன்னு விழுந்துட்டாங்க. அதை வச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்களா? சித்திரலேகா அவனை வாரிய விதத்தில் டிரைவர் சிரித்து வைத்தான். சிவானந்தனுக்கு அதனால் கூட டிரைவரின் மீது கோபம் ஏற்படவில்லை. இளம் வயதுக்காரனான அந்த டிரைவர் காரின் முன்பக்க கண்ணாடியை சரி செய்து தனக்கு நேராக திருப்பி வைத்து அதில் தெரியும் சித்திரலேகாவின் முகத்தை ரசிக்க ஆரம்பித்ததில் சிவானந்தனுக்கு கொலைவெறி ஏற்பட்டது. சித்திரலேகா வேறு அந்த இரவு பயணத்தில் கசங்கிய சேலையும் கலைந்த தலையுமாக இயற்கை அழகின் பொலிவோடு இருந்து தொலைத்தாள். சிவானந்தன் டிரைவரை நோட்டமிட்டான். ஆள் பார்க்க நோஞ்சானாக ஒல்லி பிச்சானாக இருந்தாலும் படு ஸ்டைலாக உடையணிந்திருந்தான். அந்த இரவு நேரத்திலும் பவுடரை கொத்தாக அள்ளி முகத்தில் அப்பிக்கொண்டு வந்திருந்தான். முகத்தை சுரண்டினால் 1/2 இன்ச் அளவுக்கு கிரீம் வந்து சேரும் என்பதை அப்பட்டமாக அவனது முகத்தின் வெண்மை சொல்லியதில் பல்லை கடித்தான் சிவானந்தன். ஏற்காட்டுக்கு போகும் மலைப்பாதையில் அந்த டிரைவர் சாலையை விட்டுவிட்டு சித்திரலேகாவை நோட்டமிட்டதில் கார் அடிக்கடி அபாய வளைவுகளில் சாலையின் வெளிப்போற பள்ளத்தின் பக்கம் தொட்டு தொட்டு திரும்பியது. இது வேலைக்கு ஆகாது என்ற முடிவுக்கு வந்தான் சிவானந்தன். கண்ணாடியை அவன் பக்கமாக திருப்பி சரி செய்தான். டிரைவர் காரோட்டுவதை விட்டுவிட்டு கண்ணாடியை கவலையுடன் பார்க்க ஆரம்பித்ததில் வேலைக்கு புதுசா என்று கடுமை காட்டினான். எஸ் டிரைவர் சித்திரலேகா அவன் பேசுவதை கவனிக்கிறாளா என்று கவனித்து கொண்டான். பிடரிலேயே 2 போடு போட்டால் என்ன என்ற ஆவேசம் அவனுக்குள் கிளர்ந்து எழுந்தது. யார் உனக்கு வேலை கொடுத்தது? சிவானந்தனின் கடுமையான கேள்வியில் கண்ணாடியை பற்றிய கவலையை டிரைவர் மறந்து போனான். சார் என்று பதறி போனான். வீட்டுக்கு போனதும் விசாரிக்கிறேன். எதுக்காக சார்? உனக்கு போய் வேலை கொடுத்துருக்காங்களே, அதை பற்றி விசாரிக்க வேணாமா? காரா ஓட்டுற? ஹில் ஸ்டேஷன். அந்த நினைப்பு உன் மனதில் கொஞ்சமாவது இருக்குதா? மலைப்பாதையிலே ரோட்டோரமாகவே உன் கார் போகுது. கொஞ்சம் தள்ளினா கூட கிடுகிடு பள்ளத்தாக்கு வந்துடும். அதை கவனிக்காமல் நீ எதையோ கவனிச்சுக்கிட்டு வர்ற. என்ன, காரில் உட்காந்தா வேலையில் மட்டும்தான் கவனம் இருக்கணும், மற்றதில் கவனம் வச்சே இந்த வேலை உனக்கு இல்லாமல் போயிடும். சார், டிரைவர் அரண்டு விட்டான். அவனது பார்வையிடலை சிவானந்தன் பார்வையிட்டு விட்டான் என்பதில் அவனுக்குள் உதறல் வந்தது. சிவானந்தன் அவன் வேலை செய்யும் வீட்டிற்கு வரும் அதிமுக்கியமான விருந்தாளி என்பதில் அவன் காற்று போன பலூனாக ஆனான். தப்புதான் சார், இனிமேல் கவனமாக இருக்கேன். எதில்? ரோட்டில் தான் சார். ரோட்டில் தான் கவனமாக இருப்பேன். மற்றபடி என் பார்வை இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பிச்சுன்னா கேளுங்க. சிவானந்தன் கேட்கும்படி அவன் வைத்து கொள்ளப் போவதில்லை என்பது எந்திரன் திரைப்படத்தில் வரும் ரோபோவை போல அவன் உடல் விரைத்து கொண்டதிலிருந்து சித்திரலேகாவுக்கு புரிந்து போனது. அப்பாடி, நிம்மதியுடன் சீட்டில் சரிந்தாள். அது நேரம் வரை டிரைவர் அவளை கண்ணாடியின் வழியாக உற்று பார்த்து கொண்டு வந்ததில் அவளால் இயல்பாக உட்கார முடியாமல் போயிருந்தது. அதை சிவானந்தனிடம் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அவள் திணறி கொண்டிருந்த போதுதான் சிவானந்தனை தலையிட்டு அதற்கு ஒரு முடிவை கொண்டு வந்து விட்டான். இதெல்லாம் கெட்டிதான். சித்திரலேகா உதட்டை சுளித்து அழகு காட்டினாள். அதே நேரம் பார்த்தா எதேச்சையாக சிவானந்தன் அவள் பக்கம் திரும்பி வைக்க வேண்டும். அவன் புருவங்கள் கேள்வியாக ஏறி இறங்கியதில் அகப்பட்டு கொண்ட திணறலோடு என்று சகிக்க முடியாத சிரிப்பு ஒன்றை சிரித்து வைத்தாள் சித்திரலேகா. சகிக்கலை. அவன் திரும்பி கொண்டான். என்ன சார்? ஆர்வமாக கேட்ட டிரைவர். உன் டிரைவிங்கின் லட்சணத்தை சொன்னேன் என்று காட்டமான பதிலில் அவசரமாக வாயை மூடிக்கொண்டான். மறை கலண்டு போயிருச்சு போல. பொதுவாக சொன்ன சிவானந்தனின் வார்த்தைகள் அவளை பற்றியது என்பதை புரிந்து கொண்ட சித்திரலேகாவிற்கு கோபமாக வந்தது. யாருக்கு? வேகமாக கேட்டாள். யாருக்கோ என்றான் அவன். சித்திரலேகா முகத்தை ஒரு முழ நீளத்துக்கு தூக்கி வைத்து கொண்டு ஜன்னல் வழி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். சற்று நேரத்தில் ஜன்னல் வழியாக தெரிந்த ஏற்காட்டின் இயற்கை அழகில் சிவானந்தனின் பேச்சை மறந்து போனவள் ஆர்வத்துடன் அதை ரசிக்க ஆரம்பித்து விட்டாள். இவளுக்கு ஜன்னலோரம் பிடித்தமான இடமாயிருக்கும் போல. ஜாடையாக அவளை பார்த்து கொண்டான் சிவானந்தன். ரயிலிலும் அவள் ஜன்னலோரமாக சரிந்து வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள் என்பதை அவன் மனம் நினைவு கூர்ந்தது. அவள் பாடிய பாடலும் சேர்ந்து நினைவுக்கு வந்ததில் அவன் அவளை மீண்டும் ஒரு முறை பார்த்து வைத்தான். சில சமயங்களில் குழந்தைத்தனமாகவும் சில சமயங்களில் பெரிய மனுஷி போலவும் நடந்து கொண்டவளின் உண்மையான முகமும் குணமும் எதுவாக இருக்கக்கூடும் என்று அவன் யோசித்தான். பெண்ணே, நீ யார்? மனதுக்குள் அவன் கேட்டுக்கொண்டிருந்த போது வெளியே விடிந்திருந்தது. ஏற்காட்டுக்குள் கார் நுழைந்து விட்டதை உணர்ந்து கொண்ட சித்திரலேகா இங்கேயே இறங்குகிறேன் என்று இறங்குவதற்கு ஆயத்தமானாள். அட்ரஸ் எதுன்னு சொல்லு, அங்கே இறக்கி விடுறேன் பிடிவாதமாக சொல்லிவிட்டான் சிவானந்தன். வேறு வழியின்றி அவள் முகவரியை சொன்னாள். கேட்டவனின் முகம் ஆச்சரியத்திற்கு மாறியது. டிரைவர் திரும்பி சிவானந்தனை பார்த்தான். இத்துடன் சித்திரமே நில்லடியேன் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் சித்திரத்தை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். இப்போ நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் வேதநாயகி. நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி.